தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவளும் தூய் ஆவியினால் கருத்தரித்தாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் எங்கள் உயர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தவக்காலம் 5ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. தூய யோவான் எழுதிய நற்செய்தியின் வாசகம் 10ஆம் அதிகாரம் 31 முதல் 42 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லறைய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழிந்துரைத்தற்காகவே உன்மேல் கல்லறைகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்களென நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவரை இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நன்றியோடு பார்க்கின்றோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கரம்பிடித்து வழிநடத்திய மேலான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் என்னோடு என்னை வழிநடத்தி நீர் விட்டு சென்ற பணியை எனக்கு ஆற்ற தேவையான ஆற்றலையும் அருளையும் தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பனே. இன்னும் குறிப்பாக எங்கள் திருத்தந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர் உடல் உள்ள சுகம் தந்து அவரை காத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பனே. இன்னும் தொடர்ந்து வரும் நாட்களிலும் அவரை நீர் ஆசீர்வதித்து அவருக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் நீடிய ஆயுளையும் தந்து திருச்சபையை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அருளையும் கொடுத்து அவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர் இந்த குடித்தர டயசிஸில் உள்ள திருச்சபையை கட்டி காக்க தேவையான ஆற்றலையும் அவருக்கு கொடுத்து நல்ல உடல்ல சுகத்தையும் நீடிய ஆயுளையும் தந்தள்ள வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் எங்கள் பங்கு தந்தை அப்ரகாம் டேனியல், எங்கள் முன்னாள் பங்கு தந்தையர்கள், அனைத்து அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு அருட்சகோதரி, குறிப்பாக பங்கிலே பணியாற்றி
ஓய்வில் இருக்கும் அருள் சகோதரி எலிசபெத் என்பவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அனைவருக்கும் நல்ல உடல்ல சுகத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுத்து நீரே உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தேவையான ஆற்றல் உமது பணியை செய்ய தேவையான ஆற்றலையும் அருளையும் இவர்களுக்கு அளித்து நல்ல உடல்ல சுகத்தையும் நீடிய ஆயுளையும் தந்து இவர்களை உமது அல்கரத்தினால் வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் குறிப்பாக எங்களுக்கு ஆன்ம வழிகாட்டிகளாக இருக்கும் வழிகாட்டி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள், ஆசிரியர்கள், விவசாயம் செய்வோர், வறுமையில் வாடுவோர், சிறையில் வாடுவோர், நோயால் அவதிப்படுவோர், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், தனிமையால் வாடுவோர், முதுமையால் வாடுவோர், வியாபாரத்தில் பாதிக்கப்பட்டோர், வாகனம் ஓட்டுவோர், கூலிப்பணி செய்வோர், பேறுகால வேதனைப்படுவோர், பிள்ளை செல்வத்திற்காக வேண்டுதல் செய்வோர், திருமணம் நடக்கவில்லை என்று கவலைப்படுவோர், கடலில் தொழில் செய்வோர், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையில் பணிபுரியும் சகோதர சகோதரிகள், இராணுவத்தில் பணிபுரியும் மக்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பெற்றோரை இழந்து நிற்கும் பிள்ளைகள் அனைவரையும் திருப்பாதம் இந்த காலை வேளை ஒப்படைத்து ஜெபிக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் அருட்கரத்தினால் வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் எத்தனையோ நோயாளர்கள் படுக்கையில் இருக்கிறார்கள். அன்பு ஆண்டவரே, உமது திருமகன் விலைமதியாத திரு இரத்தத்தை இவர்களது உடலில் பாயவிட்டு உச்சம் தலையிருந்து உள்ளங்கால் வரை எந்த நோய் நொடி வருத்தம் வலி வேதனையாக இருந்தாலும் உமது அன்பு கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து உமது பரிசுத்த இரத்தத்தால் கழுவி அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் எங்கள் பங்கு சமூகத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பங்கு பெரிய நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் இந்த பங்கு பெரிய வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அருள்வீராக. இன்னும் எங்கள் பங்கு சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் திருப்பாதம் ஒப்புவித்து ஜெபிக்கின்றேன். எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீர் ஒருவரே அறிகின்றீர். அன்பு ஆண்டவரே, நாங்கள் கேட்காமலே எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்னும் தொடர்ந்து வரும் நாட்கள் எங்களுக்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் பொருள் வளங்களையும் தந்து நீர் எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து குடும்பத்தில் அமைதியும் சமாதானத்தையும் தங்கச் செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொரு இல்லத்தலைகளையும் ஆசீர்வதித்து அவர்களை இல்லத்தை வழிநடத்த தேவையான ஆற்றலும் அருளும் பொருளாதாரத்தையும் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகத்திறனை கொடுத்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று வருங்காலத்தில் வரும் சவால்களை சந்திக்க தேவையான உடல் வலிமையும் மன வலிமையும் இந்த பிள்ளைகளுக்கு அளித்தள்ள வேண்டும் என்றும் இந்த வேளையில் மன்றாடி கேட்கின்றேன். இன்னும் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கின்றேன். மதுவிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், கைம்பெண்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு தெரியாததொன்றுமில்லை. எல்லாம் நீர் அறிந்தவர். எங்கள் உள்ளத்திலுள்ள ஆழத்திலுள்ள எண்ணங்களை இயக்கங்களை நீர் அறித்து வைத்திருக்கின்றவர். அன்பு ஆண்டவரே, எங்கள் பங்கு சமூகம் மொத்தமாக உமக்கு நன்றி செலுத்தும் இந்த வேளையில் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை அளித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன்.